ரீசெண்டாக நிறைய பேர் மோட்டோ மொபைல் வாங்க ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். குறிப்பாக நான் யூஸ் பண்ணுறது மோட்டோ எட்ஜ் 50 ஃபியூஷன். இந்த மொபைலில் மட்டும் இல்லாமல் நீங்கள் மோட்டோ மொபைலை எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் 2 டைப்பாக எடுக்கலாம். எப்படின்னா நீங்கள் பட்டன் யூஸ் பண்ணி எடுக்கலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 ஃபிங்கரை வச்சு யூஸ் பண்ணலாம். ஆனாலும் அதை நீங்கள் எனபிள் பண்ணணும். அது எப்படி எனபிள் பண்ணி உங்களுடைய மோட்டோ மொபைல் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதன் இந்த வீடியோக்கு லைக்கும் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. பொதுவாக நம்ம பட்டனை யூஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க மாட்டோம். 3 ஃபிங்கரை வச்சு தான் எடுப்போம். பட் நீங்கள் மோட்டோ மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு ட்ரிக் தான், தெரிஞ்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய மோட்டோ மொபைலில் இருக்கிற வால்யூம் டவுன் பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பட்டனும் அதே போல் இந்த பவர் பட்டன் இருக்கு இல்லையா, அது சேம் டைம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் வரும். ஸோ இப்போ நீங்கள் இதை டேரெக்டாக ஷேர் பண்ணிக்கலாம், இல்லை டிலீட் கூட பண்ணிக்க முடியும். இல்லை நீங்கள் அந்த 3 ஃபிங்கரை வச்சு தான் எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் நமக்கு மேலே சர்ச் செட்டிங்ஸ் இருக்கும், அந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு இந்த 3 ஆப்ஷன் வரும். இதில் நமக்கு 3 ஃபிங்கர் ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும், அதை டேப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஃபிங்கரை வச்சு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே எனபிள் பண்ணணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் இது ஆஃபில் தான் இருக்கும். நீங்கள் புது மொபைல் வாங்கிருக்கீங்கன்னா இதை ஃபஸ்ட் நீங்கள் எனபிள் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம் அப்படின்னா இங்கே நமக்கு ட்ரைட் அவுட் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெமோ மாதிரி இருக்கும். ஸோ அதை டேப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட 3 ஃபிங்கரை இந்த இடத்துல ஒவ்வொரு ஃபிங்கர் இடத்துல இப்போ தான் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு கரெக்டாக நீங்கள் லைட்டாக லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு கீழே கொஞ்சம் டவுன் பண்ணால் போதும், உங்களுக்கு இது ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரியும். ஸோ அதாவது டெமோ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை ஆக்சுவலி கரெக்டாக வைக்கணும், அதுதான் எங்கள் பஞ்சாயத்து. ஓகே, ஸோ நீங்கள் ஜஸ்ட் அது 3 ஃபிங்கர் மட்டும் வச்சு எடுத்தாவே போதும், கரெக்டாகவே உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கும். எகைன் பார்த்தீங்கன்னா இங்கே செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்னென்ன ஆப்புக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்களே அங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு பென்சில் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன ஆப்புக்கு நீங்கள் எடுக்க போகிறீங்களோ அந்த ஆப்பில் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இல்லை நீங்கள் புதுசாக ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா அந்த ஆப் இதில் இருக்காது. ஆனால் நீங்கள் எகைன் இதில் செட் பண்ணிக்கணும். இந்த ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த 3 ஃபிங்கர் வச்சு எப்படி எடுக்கலாம்னா, ஸோ ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 ஃபிங்கர் வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் டேப் பண்ணுங்கள் போதும். ஜஸ்ட் கொஞ்சமாக, ரொம்ப நீங்களுக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் டேப் பண்ணால் போதும். இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துரும். ரொம்ப சிம்பிள் தான், ட்ரை பண்ணி பாருங்கள்.